ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்ல யூனிட் 1ஓட 6வது லெக்சர் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன் வெர்சஸ் ஏசிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன். சிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷனுக்கும் ஏசிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிஸ்டம்ல ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் ரெண்டாவது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக முடியும். ஸோ இப்போதான் சிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன். ஒரே டைம்ல ரெண்டு ப்ராசஸ் ரன் ஆக முடியாது. இது ஏசிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன்ல அப்படியே ஆப்போசிட். ஒரே டைம்ல ரெண்டு ப்ராசஸ் பேரலா எக்ஸிக்யூட் ஆகிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன் மீன்ஸ் த ஃபர்ஸ்ட் டாஸ்க் இன் எ ப்ரோக்ராம் மஸ்ட் ஃபினிஷ் பிஃபோர் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாஸ்க். ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் தான் செகண்ட் டாஸ்க்கு போக முடியும். ஸோ இதுல ஏசிங்க்ரனஸ்ல பாருங்க, ஏசிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன் மீன்ஸ் a second task can execute in parallel without waiting for an earlier task to finish. ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்குன்னா அந்த டாஸ்க் முடியணும்னு அவசியம் இல்லை, நம்ம அதே டைம்லயே பேரலா இன்னொரு டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்க, லோயர் அண்ட் அப்பர் பவுண்ட்ஸ் ஆன் எக்ஸிகியூஷன் டைம் ஆஃப் ப்ராசஸ் கேன் பி செட். ஸோ ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த ப்ராசஸ் இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணிக்கலாம். அதான் லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்டுங்கிறது. இங்க அதாவது பண்ண முடியாது, நோ பவுண்ட் ஆன் ப்ராசஸ் எக்ஸிகியூஷன் டைம். ஸோ எப்ப ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு நம்ம லிமிட் செட் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க, transmitted messages are received within a known bounded time. ஒரு மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அந்த மெசேஜ் இப்ப ரிசீவ் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஒரு லிமிட் சொல்ல முடியும், ஒரு டைம் சொல்ல முடியும். அது இந்த சைடு ஏசிங்க்ரனஸ்ல அப்படி சொல்ல முடியாது. நோ பவுண்ட் ஆன் மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் டிலே. ஒரு மெசேஜ் எப்போ வருது எப்போ வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், drift rates between local clocks have a known bound. அதே மாதிரிதான் ஒரு லோக்கல் வேற ரெண்டு லோக்கல் கிளாக் நோட்ல எவ்வளவு drift rate இருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்ல முடியும், இங்க அது சொல்ல முடியாது. நோ பவுண்ட் ஆன் drift rates between local clocks. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இட் இஸ் பாசிபிள் டு யூஸ் டைம் அவுட்ஸ் டு டிடெக்ட் ஃபெயிலியர்ஸ். அதாவது நம்ம செகண்ட் மைண்ட்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு ப்ராசஸ் இங்க நடக்குது அப்படின்னா இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அந்த டைம்குள்ள நடக்கல, அந்த டெட்லைன் கூட நடக்கல அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதான் இட் இஸ் பாசிபிள் டு யூஸ் டைம் அவுட்ஸ் டு டிடெக்ட் ஃபெயிலியர்ஸ். ஓகேவா? இங்க அதே மாதிரி நோ டைம் அவுட்ஸ் கேன் பி யூஸ், அதே மாதிரி எந்த டைம் அவுட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இவ்வளவுதான் சிங்க்ரனஸ்க்கும் ஏசிங்க்ரனஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ சிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன் ஆனது அட் அ டைம்ல ரெண்டு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆக முடியாது. ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் இன்னொரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக முடியும். அதான் சிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன். இது ஏசிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன்ல அட் அ டைம்ல எத்தனை ப்ராசஸ்னாலும் எக்ஸிக்யூட் ஆகிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.